வாங்க கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான தண்ணிங்க, கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும், அதை போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாதிரி பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா நம்ம 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணுங்க. இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இது 1 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த துணி போட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். ஊறிடுச்சுங்க மாவு. இதை நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், ரப்பர் ஷீட்டு. அந்த ஷீட்டில் நம்ம ஆயில் சேர்த்துடலாம். இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஷீட்டில் இப்போ நம்ம இந்த மாவை இதில் திரட்டிக்கலாம். இப்போதான் ஒட்டாமல் வரும், அதுவும் நல்லா திரட்டிக்குங்க. இப்போ இது போல் நல்லா ரவுண்டாக நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இந்தமாரி திரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கும். இப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி இதுமாரி உருட்டிக்குங்க. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த போல் பரோட்டாவை நம்ம திரட்டி எடுத்து தோசை தவாவில் போட்டுடலாங்க. தோசை தவாவில் போட்டு ஒரு பக்கம் லைட்டாக வெந்தவுடனே திருப்பி மறுபக்கமும் போடுங்க. மறுபக்கமும் போட்டு எடுத்த உடனே நம்ம திருப்பி திருப்பி போட்டு அப்புறமா தாங்க ஆயில் சேர்க்கணும். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும் பரோட்டாவுக்கு, அதனால் 2 பக்கமும் ஆயில் கூடுதலாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா அது வெந்து வந்துடும். இது போல் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு 4-5 சேர்த்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே நம்ம சேர்த்து அடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் அது கொஞ்சம் லேயர் பிரிஞ்சு வரும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி திருப்பி அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கிடச்சிச்சு லேயர் பரோட்டா. நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருந்ததுங்க, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.